Taste Daily. Taste the Daily. சொல்றீங்களா? இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசாங்கம் வந்தே தீர வேண்டும். எங்க கோரிக்கை நிறைவேற்றி தீர வேண்டும். நாங்க தைரியமா சொல்றோம். முடிஞ்சா எங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க சவாலை சந்திக்க ரெடியா இருக்கோம். சென்னையில் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். உங்களால நீங்க எந்த சக்தி வேணா வச்சு பாருங்க. எங்க போராட்டம் தொடர்ந்து நடக்கும். எங்க கோரிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் நடக்கும். பொய்யான தகவல், பொய்யான தகவல். அவங்க கூட்டிட்டு வர கான்ட்ராக்ட் தொழிலாளி கணக்காட்டுறாங்க. 4000 தொழிலாளி சாங்ஷன்றாங்க. 1953 தொழிலாளி தான் ஏற்கனவே சுய திட்டத்தில் இருக்கிறது. அவங்க எங்கேஜ் பண்ணவங்களை மட்டும்தான், அவங்க சொல்லி இருக்கிறவங்களை மட்டும்தான் கணக்காட்டுறாங்க. தொழிலாளி இங்க இருந்து அவங்க லிஸ்ட் வெளியிட சொல்லுங்க. யார் யாரு எங்கெங்க NLMல வேலை செஞ்சவங்க எந்த வாழ்லையும் வந்து வெளியே சொல்லுங்க. பொய்யாக வேண்டுமென்றே போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொய்யான தகவல்களை பத்திரிகை மூலமாக பரப்புகிறார்கள். இதை 100% நாங்க மறுக்கிறோம். இது உண்மை கிடையாது. இங்க களத்துல இருக்காங்க. நாங்க லிஸ்ட் கொடுக்கிறோம். எவ்வளவு தொழிலாளி போராட்டத்தில் இருக்காங்க, நாங்க லிஸ்ட் கொடுக்கிறோம். இது முழுக்க முழுக்க இன்னைக்கு அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா ராம்கிக்கு ஏஜென்ட் வேலையை இவங்க பாக்குறாங்க. எதுக்கு? அரசாங்கம் ஓட்டு போட்டது ஜனங்க. அவங்களா ஓட்டு போட்டாங்க. 271 கோடி ரூபாய்க்கு நினைச்சா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? 10 வருஷத்துக்கு 2500 கோடி என்ன வேணா பண்ணுவீங்களா? எங்க தலைய அடமானம் வச்சுதான் நீங்க கான்ட்ராக்ட் அனுப்ப நினைச்சா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க தைரியமா சொல்றோம். பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா? தனியார் மையம் வேணுமா? நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க சொல்றோம் 100% தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி தோத்து போகும். அப்படி ஒருவேளை பெரும்பகுதி மக்கள் இது சரி சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துட்டு இங்க கலையத்துக்கு ரெடியா இருக்கோம். இன்னொரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். நீங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகள், கமிஷனர் உட்பட, ஜாயிண்ட் கமிஷனர் உட்பட, டெப்டி கமிஷனர் உட்பட அத்தனை பேரையும் ராம்கீல தூக்கி வேலைக்கு போடுங்க. அவங்க கிட்ட போய் மேனேஜர் வேலையை மற்ற வேலையை பார்க்கட்டும். இவங்க வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் அனுப்புங்க. இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் கான்ட்ராக்ட் போக ரெடியா இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் வேணும், அரசு சம்பளம் வேணும், அரசு நிறுவனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. எங்களை மட்டும் நவீன தீண்டாமையா நாங்க கார்பரேஷனுக்குள்ள கால் வைக்க கூடாது, நாங்க இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோமா? மொத்த பேரையும் கமிஷனர்ல இருந்து அத்தனை பேரையும் கான்ட்ராக்ட் கொடுத்தோம். நீங்க கான்ட்ராக்ட் கொடுங்க. நான் கான்ட்ராக்ட் பத்தி யோசிக்கிறோம். உங்களுக்கு இந்த பில்டிங் சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம். 10 ல இருந்து 20 வருஷம் இங்க ரத்த வேர்வை சிந்தி உட்காந்துங்க. இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அமைச்சரை, மேயரோ, துணை மேயரோ, கமிஷனரோ இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் உட்கார சொல்லுங்க. சவால் விடுறோம். வெயிலுங்க. பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்லயும் ரத்தத்திலையும் டயப்பர்லயும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தினவங்க. அவங்க இன்னைக்கு நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு? நாங்க தகுந்த பாகனம் போட்டுவோம். நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க. முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்க. துப்பாக்கி கூட எடுத்துட்டு வாங்க. நீ எது பண்ணாலும் சென்னையில எங்க போராட்டம் தொடரும். நாங்க எங்க இருந்தாலும் தொடரும். நாங்க எங்க போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி. எங்க போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் 10வது நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று அவர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். Taste the Daily.